பிரதர் நவீன்ராஜ் ரேர் நெக்டர் எடுத்து தரேன் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் உங்கள் நேமை ஒட்டிடுறேன். 1 kg நீங்கள் ஆல்கஹால் பாட்டில் ஓகேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரேர் நெக்டர் எடுத்து தரேன் சொல்லியிருந்தேன். சுற்றி முற்றி எல்லாம் வைல்டு ஃப்ளவர்ஸ் என்னென்ன பூ பூத்துருக்கு சொல்லி காமிக்கிறேன். இது ஒரு ஓடை மாதிரிங்க, இதுக்குள்ளார இருக்குது. இதுக்குள்ளார இருந்து எடுக்கிறது எல்லாத்தையுமே இப்போ காமிப்பாங்க. ஸோ என்னென்ன பூங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். அதையும் காமிச்சிட்றேன். பட் இப்போ எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பிரதர், என்னென்னா பொந்து தேன் மட்டும், பொந்து தேன் அப்புறம் எடுக்கும்போது பொந்து தேன், ஒரு சில இடத்துல கொம்பு தேன், இது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது க்ளவுஸ் போட்டு எடுக்க முடியாது சொல்லிடுறோம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் புளிகிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் போட்டு புளிவோம். ஆனால் எடுக்கும் போது அது வாய்ப்பே இல்லை, அது வந்து சாத்தியம் இல்லை. க்ளவுஸ் கையில் தான் இருக்குது, இப்படின்னு மாட்டிட்டு எடுக்கலாமே, அது வந்து சாத்தியம் இல்லை. அதனால தான் எடுக்கலை. பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக பக்கெட்டே ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். 3 பேர்த்துக்கு கூட ஊற்றலாம் மாட்டிருக்கு. பூவா இன்னொன்று இது இன்னொரு ஃப்ளவர் ஹைபிஸ்கஸ் கேலிஃப்ளஸ்னு ஒரு பூவு, செம்பருத்தி பூவை சார்ந்த ஒரு ரகம், எல்லோ கலரில் பூக்கும், வைல்டில் தான் பூக்கிறது தான் அது. அந்த பூ தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன் இருக்குது தோசை காமிச்சுங்க, எடுத்து வைக்கிறாரு. சரி அதிலே காமிச்சா போ. அதை அந்த கூட்டை காமிச்சு போடுங்கண்ணே கேமரா முன்னாடி. சரி செத்துருச்சா, காமிச்சு போடுங்க. இல்லை இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு தெரியுது, நீங்கள் எடுத்துகிட்டு போடுங்க. ஈய வெட்டுங்க, ஈய மட்டும் வெட்டீங்க. சரிண்ணே வெட்டு விடுங்க ஈய. இன்னும் 1 கிலோ வருமானே? 100 கிலோ வரும். போய் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவோம் பப்பியை. அருணே அப்படின்னு என்னன்னா சொன்னது என்ன அப்படின்னு இதிலிருந்து ஊற்றுற மாதிரியே காமிச்சிக்குங்க. இப்போ அதில் எடுத்தது தானே, அது அதில் வடிஞ்சு தானே இருக்குது. அப்போ காமிச்சிக்குங்க, அதை எடுத்து ஊற்றலாம் பை. அதை எடுத்ததை காமிச்சிட்டோம்ல. என்னென்னா இந்த இடத்துல கூட இந்த மரைட்டை கூட லீக் ஆகிடக்கூடாதுன்னு இது ஒன்று போட்டுக்கிறோம். ஏன்னா பிரதர் நவீன்ராஜ் ஜிஞ்சி இவர் 2-3 எக்ஸ்ட்ராக்ஷன் வாங்கிட்டாருங்க நம்மள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நச்சுன்னு நிற்கும் ப்ரோ, அதுக்கு தான் இந்த லீக்கேஜ் கூட வராது. வெடிச்சிடாமல் இருந்தால் சரி. இது வெடிக்க வாய்ப்பு இல்லை, இந்த தேன் வெடிக்காது.
ப்ரோ திட்டிக்கலாம், இவ்வளோ போட்டு வச்சுருக்கானே அப்படின்னு திட்டிக்கலாம். ஆனால் கெட்ட வார்த்தையில் மட்டும் திட்டிடுறாங்க. ஏன்டா அறிவு இருக்காடா இப்படி போட்டு வச்சுருக்கிய அப்படி திட்டிக்கோங்க. இன்னும் போடணுமா? இப்படி போட்டோம்னு வைங்க, அப்படி கூட பிடுங்கிட்டு வராது. அப்படி ஒரு சுத்து ஜாமீன். இந்த சுத்தை அந்த கஸ்டமர் மறக்கவே கூடாது. போடுங்க. ஓகே ரைட்.